வணக்கம். ஆன்மீக தென்றல் ஓம் சக்தி சங்கர்ஜி என்ற புனைப்பெயர் தங்களுக்கு எவ்வாறு வந்தது? நேருக்கு அன்பு வணக்கம். ஒரே தாய் ஒரே குணம் அப்படிங்கிற கொள்கையில் பிடிக்கும். அதை வச்சு எல்லா மக்களும் ஒன்றுங்கிறதுக்காக அந்த ஒரே தாய் ஒரே குணம் எனக்கு பிடிச்சதுனால ஓம் சக்தி சங்கர் அந்த அடமொழியை இது பண்ணேன். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரா? இல்லை, நான் ஒரு பொதுவான ஒரு மக்கள் நல்லவர்களை நேசிக்கும் ஒரு எண்ணம் கொண்டவன். யாரெல்லாம் நல்ல செய்கிறாங்க, தர்மம் செய்கிறாங்களோ அவங்களாம் நான் பின்பற்றுறேன். சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதாஜீவன் அவர்களை எப்பொழுதுமே வள்ளலின் வாரிசே என்று விளம்பரப்படுத்துகிறீர்கள். அவர்கள் புகைப்படத்தில் உங்கள் டிஜிட்டல் பேனரில் உங்களை பார்க்க முடிகிறது. இது முகஸ்துதியா அல்லது எப்படி எடுத்துக்கொள்வது? நல்ல கேள்வி. இன்றைக்கி தூத்துக்குடியை பொறுத்தவரைன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் தான் நான் பெரிசமன்னர் பார்க்கவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10-12 பைக்கு சைக்கிளில் வருவோம். அண்ணாச்சி காரில் போட்டுக்கிட்டு என்னடா முன்னேச்சர் எப்படி கேட்பார். கேட்டுட்டு அப்படி பையிலேருந்து எடுத்து 5000 10,000 கொடுப்பார். இல்லை நல்லா கேட்டா அப்படின்பார். நாங்கள் கேட்கவே மாட்டோம். அப்போ எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தெரியும். அந்த நேரத்தில் பணங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டு. என்னடா அண்ணாச்சி கேட்கறவங்க தம்பியை நமக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்பார். அப்போ அவர் மேலே ஒரு எங்களை அறியாமல் ஒரு பாசம் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமைச்சர் கீதாஜீவனை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. போய் பார்க்கும்போது அக்கா ஒரு கோயிலில் ஒரு விளக்கு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அண்ணா என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்க. வேறு ஒன்றுமே சொல்ல, அந்த விளக்கு பூஜைக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்லாக அவங்க செஞ்சாங்க. எங்களுக்கு பெருமைப்போ வச்சு என்னோட அண்ணன் ஒரு 20 வருஷம் முன்னாடி செஞ்சாங்க. அந்த பொண்ணு அதே மாதிரி செய்யுது. அப்போ அதுதான் நினச்சோம். நாங்கள் கேட்காம, நாங்கள் பணம் கேட்காமையே அவங்க செய்கிறாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து யார் கேட்டாலும் சரி அவங்க யாரையும் இது பார்க்க கிடையாது. ஒரு கோவில் ஒரு கோயிலுக்கு 300 விளக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் போய் கேட்கோம். அவங்க சொன்னாங்க என்ன எங்கள் கோயிலுக்கு 300 விளக்கு எடுத்து கொடுத்தாங்க. இப்படி போகிற இடம்லாம் அக்கா இதை செஞ்சாங்க இதை சொன்னோம். எங்களுக்கு அவங்க மேலே ஒரு மரியாதை வந்துட்டு. அதனால தான் நாங்கள் போஸ்டரில் போடும்போது வள்ளலின் வாரிசில் போகிறோம். ஆனால் இந்த வர்ற தேர்தலில் அவங்க அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் செலுத்தாங்கன்னா ஒவ்வொரு ஏழைகளுடைய இல்லத்திலும் ஒளி பெறும். அவங்க ஜாதி மதத்தை பார்க்காம சமத்துவமாக இருக்காங்க. யார் என்ன உதவி கேட்டாச்சும் ஒன்று செஞ்சுருவாங்க. அவங்க கையில் என்ன வரும் பார்க்காத அளவுக்கு அவங்க தேவைகளை பூர்த்திக்கிறாங்க. இப்படி ஒரு ஆளை பார்க்கும்போது எங்களுக்கு மனதார வரணும், அவங்க வெற்றி பெறணும்னு நாங்கள் ஒரு டீமாக கொடுத்தோம். சமத்துவ நாயகி அப்படிங்கிற பெயருக்கு பொருத்தமானவரா? உண்மையிலேயே ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவங்க. இந்து கோயிலுக்கு எல்லா விதம் பண்ணுறாங்க. ஒரு தற்கால போய் பண்ணுறாங்க. அவங்க ஜாதி மதத்தை பார்க்காம மதங்களை தாண்டி மக்கள் மனதை அன்பால் வென்ற சமத்துவம் அப்படி சமத்துவமே நாங்கள் போஸ்ட் அடித்தோம். உண்மையிலே யாரை கேட்டாலும் ஏன்னா அக்கா அதை செஞ்சாங்க. ஒரு முஸ்லீம் நண்பர் சொல்லுவார், ஏன்னா நான் போனோன்னே என்னென்ன வேணும் சொல்லி செஞ்சாங்க அப்படி. இது எங்களை பார்க்கும்போது பெருமைப்பாக இருக்குது. அதனால தான் அவங்க சமத்துவ நாயகின்னு போகிறோம். அதனால் இந்த வர்ற தேர்தலில் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற எங்களால் என்ன பணிகள் நாங்கள் செய்வோம். 2026 தேர்தல் அக்காவுக்கு எப்படி இருக்கும்? மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தியாகம், அவங்க ஒரு பெண் சிங்கம்னு சொன்னாங்க. எந்த நேரத்தில் என்னென்னா டக்குன்னு வண்டி எடுத்து போயிடுவாங்க. இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த பணி தொடரணும்னு சொல்லி இறைவனை வேண்டுறேன். எங்களால் ஏண்ட உழைப்பு கொடுப்போம். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற நாங்கள்